பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை சிந்தித்தோம். சோதோம் கொமோரா பட்டணங்களின் பாவம் மிகவும் கொடிதாயிருந்தபடியினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்டது. அங்கே இருந்த லோத்து என்னும் நீதிமானை பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அதற்கு பின் பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் தனது தூதர்களை அனுப்பினார் என்று பார்த்தோம். அவர்கள் லோத்தை பட்டணத்து வாசலிலே சந்தித்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு வரும்படியாக லோத்து அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டான். அதற்குள்ளே சென்றபொழுது சோதோம் பட்டணத்தின் மக்கள் பாவமான எண்ணத்தோடு கூட அந்த புதிய 2 புருஷரையும் வெளியே வரும்படியாக வற்புறுத்தினார்கள். இறுதியாக லோத்துவை அவர்கள் அதிகமாய் நெருங்கி வந்தபடினாலே அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை வீட்டினுள்ளே இழுத்து கொண்டார்கள். பட்டணத்து மக்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினபடினாலே அவர்கள் வாசலை தேடி அலுத்து புறப்பட்டு போய்விட்டார்கள். லோத்துவின் 2 குமாரத்திகளையும் திருமணம் செய்ய காத்திருந்த மருமக்கள் மாறும் லோத்துவின் எச்சரிப்பின் சத்தத்தை அசட்டை பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இன்று நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், 15, 16ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். லோத்துவின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அவன் அங்கே தேவனுடைய மனிதனாக காணப்படுகிறான். லோத்துவை குறித்து ஆதியாகம புத்தகத்திலே மட்டும் நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் லோத்துவை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்று கூட நாம் விசுவாசிக்க மாட்டோம். ஆனால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே லோத்துவை குறித்து நாம் வாசிக்கும் காரியங்கள் லோத்துவை ஒரு விசுவாசியாக, ஒரு நீதிமானாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, லோத்து ஆபிரகாமை பின்பற்றி தேவனை விசுவாசித்து அவருக்கு பலிகளை செலுத்தி இருந்தபடியினாலே அவனும் நீதிமானாக்கப்பட்டிருந்தான். தேவன் லோத்துவின் மேலே இரக்கம் கொள்ள சித்தமானார். இந்த வேளையிலேயும் லோத்து தேவனை விசுவாசிக்கிறான். ஆனபடினாலே தான் பட்டணத்தை விட்டு வெளியே புறப்பட ஆயத்தமாகிறான். இருந்தாலும் அவனுடைய புறப்படுதல் தாமதமாவது போல தெரிந்ததினாலே அவன் மேலே தேவன் இரக்கம் கொண்டு அந்த தூதர்களை கொண்டு அவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் கரத்தை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போகிறார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை பாருங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். கவனித்தீர்களா? பிரியமானவர்களே, லோத்தும் கூட பட்டணத்தை விட்டு வெகு தூரம் போக விருப்பமில்லாதவனாய் காணப்படுகிறான். அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, சமபூமியில் நில்லாதே என்று தேவன் கட்டளையிட்டாலும் என்னால் மலைக்கு ஓடிப்போக முடியாது, நான் மரித்து போவேன் என்று கூறினான். வசனம் 20 பாருங்கள். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாயிருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அந்த ஊரின் பெயர் சோவார். அந்த சின்ன ஊருக்குத்தான் லோத்து போனான். கவனித்தீர்களா? சோதோமை விட்டு அவன் வெளியே வந்தாலும் பரிபூர்ணமாக சுத்தமானவராக இல்லை. லோத்து சோவாருக்குள்ளே வரும்பொழுது பூமியின் மேலே சூரியன் உதித்தது. நடந்தது என்ன பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அருமையானவர்களே, தொடர்ந்து வருகிற வசனங்களிலே 2 காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று லோத்துவின் மனைவியை குறித்தது, அடுத்தது அவனுடைய பிள்ளைகளை குறித்தது. பாருங்கள், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அருமையானவர்களே, இந்த வசனமானது அநேக வேளைகளிலே தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு வசனமாயிருக்கிறது. லோத்துவின் மனைவி ஏன் திரும்பி பார்த்தாள்? இதற்கு 2 காரணங்களை சொல்லலாம்.
முதலாவதாக அவள் திரும்பி பார்த்ததின் நோக்கம் சோதோமை விட்டு வெளியே வர அவளுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவள் சோதோமை நேசித்தாள், லோத்துவை நேசித்தாள். ஆனால் சோதோமில் இருந்த லோத்துவைத்தான் அவள் அதிகமாக நேசித்தாள். எனவே சோதோமை விட்டுவிட அவளுக்கு மனதில்லை. ஒருவேளை அங்கே இருந்த பெண்கள் கூட்டங்களிலே ஏதாவது குழுக்களிலே அவள் முக்கியமான ஒரு அங்கத்தினராய் இருந்திருந்திருக்கலாம். சோதோமின் பெண்களோடு ஐக்கிய வைத்துக் கொள்வதிலே அவள் விருப்பமுள்ளவளாய் இருந்திருக்க வேண்டும். சொல்லப்போனால் அவளுடைய இருதயம் சோதோமிலே இருந்தது, சரீரம் வெளியே நடந்து வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இருக்கிறது. இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதை பார்க்க மிக வாஞ்சை உள்ளவர்கள் போல பேசுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் பேச்சுக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாததாய் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளிலே அவர்களுடைய அருமையான வீடுகளை விட்டு அவர்களை வெளியே வரவழைப்பது மிக கடினமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைகளில் அவர்களை வீட்டை விட்டு வெளியே வர வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அத்தனை அதிகமாக அவருடைய தொலைக்காட்சியையும் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் வாஞ்சிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை விட்டு தான் வர வேண்டும். உங்கள் அழகான அருமையான செல்வ செழிப்பான வீடுகளையும் விட்டுத்தான் வெளியே வர வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு நேரடியான கேள்வியை உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிற இந்த எல்லா பொருட்களையும் விட்டு செல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் உடைகிறதா இருக்கிறதா? நம்மிலே அநேகர் இந்த உலகத்தையும் அதன் பொருட்களையும் விட்டு செல்ல விருப்பமற்றவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய அழகான வீடுகளிலேயும் அருமையான தோட்டங்களிலேயும் துறவுகளிலேயும் தொடர்ந்து என்றென்றும் தங்கத்தான் விரும்புகிறோம், இல்லையா? நமக்கு அருமையான நண்பர்களையும் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் விட்டு செல்ல நமக்கு மனதில்லை. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியங்களிலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் கூட தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அவர் நம்மை மத்திய வானத்திலே அழைக்கும் பொழுது இந்த உலகத்திலே எதையும் விட்டு செல்ல நாம் ஆயத்தமுள்ளவர்களாகவே காணப்படுவோம். அருமையானவர்களே, அன்று லோத்துவின் மனைவி சோதோமை விட்டு செல்ல மனமற்றவளாய் இருந்தாள். சரி, அவள் பின்னாலே திரும்பி பார்த்ததற்கான இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அவள் தேவனை பரிபூர்ணமாக நம்பவில்லை. தேவன் சொன்னது என்ன? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று தெளிவாய் சொன்னார். லோத்து தேவனுடைய இந்த வார்த்தைகளை விசுவாசித்தான். ஆனால் லோத்துவின் மனைவி அதை விசுவாசிக்கவில்லை. அவள் ஒரு விசுவாசி அல்ல. எனவே அவள் பட்டணத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அருமையானவர்களே, லோத்துவின் குமார்த்திகளை குறித்து 31 முதல் 38 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கப் போவதில்லை. அது ஒரு பரிதாபமான சம்பவம். லோத்து சோதோமுக்குள்ளே சென்றதே நல்ல ஒரு காரியம் அல்ல. அவனுடைய சொந்த ஆத்மாவை தவிர மற்றெல்லாவற்றையும் இழந்து போனான். இன்றும் தங்கள் ஆத்மாக்களை மட்டும் ரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வந்து தங்கள் குடும்பத்தையும் தங்களை சுற்றி இருக்கிற யாரையுமே ரட்சிப்பிற்குள்ளே வழிநடத்தாத எத்தனையோ மனிதர்களுக்கு லோத்து முன்னோடியாய் காணப்படுகிறான். நம்மை நாமே நியாயம் தீர்க்கவில்லை என்றால் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். எனவேதான் நாம் ராப்போஜன ஆராதனை வேளைகளிலே நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளும்படியாய், நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நமக்கு சமயம் கொடுக்கப்படுகிறது. லோத்து தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை சுற்றியுள்ள காரியங்களை ஆராய்ந்து கொள்ளாமல் இருந்துவிட்டான். தொடர்ந்து நாம் ஆபிரகாமை குறித்து சற்றே கவனிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை பாருங்கள். விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்களின் திசையையும் சம பூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. அருமையானவர்களே, அந்த காலை வேளையிலே சோதோமை ஏறிட்டு பார்த்த ஆபிரகாம் உள்ளம் உடைந்தவனாய் இருந்திருப்பான் என்று நினைக்கிறேன். லோத்து அந்த அழிவிலிருந்து தப்பியதை குறித்து ஆபிரகாமுக்கு தெரியுமோ தெரியவில்லையோ நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதை குறித்து பின்னான காலங்களிலே அவன் அறிந்திருக்கக்கூடும். ஒருவேளை அந்த காலை வேளையிலே லோத்துவை குறித்து நினைத்து அவன் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி துக்கப்படுவதிலே தன்னுடைய நேரத்தை அவன் வீணாக்கி கொண்டிருக்கவில்லை. சோதோம் குமோரா பட்டணங்கள் மீது நியாய தீர்ப்பு வந்தாலும் அந்த நியாய தீர்ப்பானது அவனை அசைக்கவில்லை. ஏனென்றால் சோதோமின் காரியங்களை, அந்த உலகத்தின் காரியங்களை அவன் நேசிக்கவில்லை.
1 யோவான் 2 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அருமையான சகோதரனே, ஒரு தேவனுடைய ஊழியர் சோதோமை சுற்றி பார்க்க செல்லுதல் என்று ஒரு செய்தியை கொடுப்பார். முதலாவதாக லோத்துவின் கண்களுக்கு சோதோம் எப்படி இருந்தது என்பதை அவர் தியானிக்கும்படியாய் செய்வார். ஏனென்றால் லோத்து சோதோமை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டமுடையவனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக திருமதி லோத்துவின் கண்ணோட்டத்திலே சோதோமை குறித்து சிந்திப்போம் என்றால் அவள் சோதோமை நேசிக்கும் ஒரு பெண்ணாய் மாறினாள். மூன்றாவதாக சோதோமை ஆபிரகாமின் கண்கள் வழியாக நாம் கண்டோம் என்று சொன்னால் அது வித்தியாசமானதாய் இருக்கிறது. ஆபிரகாம் எதையும் அங்கே இழக்கவில்லை. இறுதியாக தேவனுடைய பார்வையிலே சோதோமை நாம் கவனிப்பது சிறந்தது என்று பேசுவார். அருமையானவர்களே, இன்று மிக துக்ககரமான ஒரு காரியம் என்னவென்றால் சோதோமின் பாவம் நம்முடைய சமுதாயத்திலே திருச்சபையிலே காணப்பட்டாலும் தேவன் பார்க்கும் வண்ணமாக அதை இன்று மக்கள் பார்ப்பதில்லை. ஆண்கள் ஆண்களுடனும் பெண்கள் பெண்களுடனும் தவறான உறவு வைத்துக் கொள்வதை குறித்து தேவன் அருவருக்கிறார், வெறுக்கிறார். அந்த பாவத்தை பாவம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த அநேகர் அதற்கு விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அருமையானவர்களே, லோத்து அதை பார்க்கும் பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 19 அதிகாரம் 7 வசனத்திலே சொல்லும் பொழுது, சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். அக்கிரமத்தை அக்கிரமம் என்று லோத்து அறிந்திருந்தான். அதை குறித்து வாய் திறந்து பேசினான். பாவத்திற்கு விளக்கம் கொடுக்கும் சிலர் இது அவர்களுடைய பலவீனம் என்று சொல்கிறார்கள். அதை போலத்தான் பல பாவங்களை என்று சொல்கிறார்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாய் இருப்பவர்களை குறித்தும் அது அவர்களுடைய பலவீனம் என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, குடிக்கும் பொழுது பாவம் செய்கிறோம். தயவு கூர்ந்து இன்று நீங்கள் ரோமர் 1 அதிகாரம் 18 வசனம் முதல் 32 வசனம் வரை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 1 அதிகாரம் 18 முதல் 32 வரை. தேவன் பாவத்திற்கு விளக்கம் கொடுக்கவில்லை, பாவத்தை பாவம் என்று அழைக்கிறார். ஆதியாகமம் 19 அதிகாரம் இக்காலத்து மக்களுக்கு ஒரு முக்கியமான வேத பகுதியாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பாவத்திற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து இது என்னுடைய பலவீனம், இது ஒன்றிலேதான் நான் வெளியே வர முடியவில்லை, இது ஒன்று இருந்தாலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றாலும் அது சரியானது அல்ல. அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னண்டை வந்த ஒரு மனிதனை பார்த்து, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு என்று சொன்னார். ஆனால் அந்த குறையை சரி செய்து கொள்ள விருப்பமற்ற அவன் துக்கத்தோടെ திரும்பி போனான். உங்கள் வாழ்க்கையிலேயும் காணப்படுகிற ஏதாவது ஒரு பாவத்தை குறித்து நீங்கள் பலவீனம்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார் என்றால் அந்த காரியத்திலேயும் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையையும் வெற்றியையும் கொடுக்க அவர் கிருபை நிறைந்தவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்து வாஞ்சியோடு அவரை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஜாக்கிரதையாயிருக்கும் பொழுது, அவர் கொடுக்கும் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 20 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆதியாகமம் 20 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது தேவைதானா என்கிற எண்ணம் நமக்கு வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே 4 கால்கள் இருக்கும் ஒரு மாட்டிற்கு இன்னும் ஒரு கால் இருப்பது போல தெரிகிறது. இந்த அதிகாரத்தை விட்டுவிட்டு இருக்கலாமே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் ஆபிரகாம் ஏற்கனவே செய்த ஒரு தவறை மீண்டுமாக செய்வதை பார்க்கிறோம். எகிப்திற்கு செல்லும் பொழுது தனது மனைவி சாராவை சகோதரி என்று அழைத்தான் இல்லையா? அதே காரியத்தை, அதே தவறை மீண்டும் இன்னொரு சூழ்நிலையிலே செய்கிறான். ஆனால் இந்த சம்பவம் மீண்டுமாக இங்கே கூறப்பட்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமும் சாராளும் இந்த பாவத்தை பரிபூர்ணமாக விட்ட பின்னர்தான் ஈசாக்கு என்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இன்னமும் நீங்கள் பரிபூரணமாய் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டிய பாவங்கள் ஏதாவது தொடர்ந்து உங்களை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அமர்ந்திருந்து சிந்தித்து பாருங்கள். அந்த பாவத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கணவனும் மனைவியுமாக பாவம் என்று தெரிந்தும் பரிபூர்ணமாய் அதை விட்டு வெளியே வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால்
இந்த நாளிலே அதை குறித்து பேசி நீங்கள் ஒரு முடிவிற்கு வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு பகுதியாயிருக்கிறது. அருமையானவர்களே, சாராள் அழகாய் இருந்தாள் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த நேரத்திலே அவளுக்கு வயது 90. அந்த வயோதிப நிலைமையிலேயும் அவள் அழகாய் இருந்திருக்கிறாள். 90 வயதிலே காணப்படும் இன்று வாழும் எத்தனை பெண்களை இந்த குழுவிலே நாம் சேர்க்க முடியும்? கவனித்தீர்களா? இப்பொழுது ஆபிரகாம் மிகவும் தென்புறமாக பிரயாணப்பட்டு போகிறான். காதேஸ் என்கிற இடத்திற்கு வருகிறான். ஞாபகம் இருக்கிறதா? பின்னால் ஒரு காலத்திலே இந்த இடத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் உள்ளே பிரவேசிக்க மறுத்தார்கள். ஆபிரகாம் கேரார் வரை சென்றான். அங்கேதான் சாராளை குறித்து போய் சொல்லுகிறான். அருமையானவர்களே, குறிப்பாக ஆபிரகாமின் அறிக்கையை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமானதாய் மாறுகிறது. ஆபிரகாமும் சாராளும் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த பாவத்தை குறித்து தேவனோடு ஒப்புரவு ஆகாத வரை ஈசாக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த பாவம் பல காலமாய் தொடர்ந்து வருகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். தேவன் இந்த சம்பவத்திலே தலையிட்டபடியினாலே ஆபிரகாமின் மனைவியை அழைத்துச் சென்ற அபிமெலேக்கு அதிர்ச்சியுற்ற நிலைமையிலே இருக்கும் பொழுது ஆபிரகாம் அவனோடு பேசுகிறான். இங்கே நாம் பார்க்கிறது போல ஆபிரகாம் தேவனை நம்பவில்லை. தேவ பயமில்லாத ஒரு இடத்திற்கு போகிறேன் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் கண்ட காட்சி என்ன? சரி எது, தவறு எது என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்த அபிமெலேக்கை சந்திக்கிறான். சுத்தமான வாழ்க்கை குறித்து அபிமெலேக்கு மிக உயர்வான ஒரு எண்ணம் வைத்திருந்தான். சொல்லப்போனால் அவன் தேவனை அறிந்தவன் என்றே சொல்லலாம். இப்பொழுது அபிமெலேக்கோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆபிரகாம் மிக சிறந்தவனாக தெரியவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். வசனம் 13 பாருங்கள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் தெரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவன் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை இல்லாதவனாய் காணப்படுகிறான். எனவே புறப்படும் பொழுதே அவனுடைய மனைவியின் நிமித்தமாக அவன் கொல்லப்படக்கூடிய எந்த சூழ்நிலையிலேயும் அவளை தன் சகோதரி என்று சொல்வதாக அவர்கள் 2 பேருக்குள்ளும் ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கிறது. இவ்வாறு கூறுவதனாலே ஆபிரகாம் கொலை செய்யப்பட மாட்டான் என்று நினைத்தான். இதைத்தான் எகிப்திலேயும் அவர்கள் செயல்படுத்தினார்கள். இங்கேயும் அதே காரியத்தை செய்தார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாமுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு குமாரனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் இந்த பாவத்தை குறித்து அவர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும். இந்த பாவம் அவருடைய வாழ்க்கையை விட்டு பரிபூர்ணமாக எடுத்து போடப்படாத வரை ஈசாக்கை அவர்கள் பெற்றெடுக்க முடியாது. அருமையானவர்களே, இன்றும் கிறிஸ்துவை அறிந்த எத்தனை குடும்பங்களிலே தங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தை குறித்து தாங்களே நியாய தீர்ப்பு செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். திருச்சபைகளிலே, ஊழியங்களிலே, பொறுப்பிலே இருக்கிறவர்களும் கூட இப்படி தங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை குறித்து அவர்களே செயல்பட்டு மனம் திரும்புவார்கள் என்றால் இன்று ஒரு பெரிய உயிர் முயற்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் களைந்து போடப்படாத வரை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள்.
அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். திருச்சபையிலிருந்தும் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆசீர்வாதமானது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தை குறித்து செயல்பட வேண்டிய விதமாய் அவர்கள் செயல்படாமல் இருப்பதால் தான். அன்பான சகோதரனே, இந்த ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே இந்த மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிற தேடுகிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே இன்னமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நீங்கள் விட்டு விடாத ஒரு பாவமாயிருக்கலாம். ஒருவேளை அது வெளி பார்வைக்கு முழு பொய்யாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பாதி பொய்யும் பொய்தான். அல்லது வேறு எந்த பாவத்தினாலேயும் உங்கள் வாழ்க்கைக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கும் என்றால், ஆண்டவர் அதை இப்பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்துவார் என்றால், கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் தனித்து வந்து அதை அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற இன்றே செயல்படுவீர்களா? அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால், பல காலமாய் தடைப்பட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார்.